இங்க இருந்தா அவளை மறக்க முடியல. அதனால உங்களையும் அப்பாவையும் விட்டு நான் ரொம்ப தூரம் போறேன். அப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஹாய் ரகு. ஆர்த்தி கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன்னு சொல்லுங்க. இது நான் ஜெயிச்சது இல்லைங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து ஜெயிச்சது. எங்க போற ஆர்த்தி? நில்ல. கூல் டவுன், கூல் டவுன், கூல் டவுன். என்னால முடியல. காதல தான் மறைச்சிட்டேன். அட்லீஸ்ட் ஏர்போர்ட் வரைக்கும் போய் ரகு வழி அனுப்பிச்சிட்டு வரேன் ப்ளீஸ். வெரி குட். போ. உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் அவன் திரும்பி வந்துருவான். நீ அவனை விரும்புறத அவன் கண்டுபிடிச்சிருவான். நீ இதெல்லாம் எதுக்கு பண்ற? அவன் நல்லதுக்கு தானே. ஆமா பிரியங்கா, மனசு அறிவு மயக்கிடுச்சு. ரகு அவன் ஞாபகார்த்தமா இது எனக்கு கொடுத்தான். இதை ஏன் ஞாபகார்த்தமா அவன் கிட்ட கொடுத்துரு பிரியங்கா ப்ளீஸ். சரி, நீ இவ்ளோ தூரம் கேட்கறதுனால உனக்காக இந்த கிஃப்ட ஏர்போர்ட் கொண்டு போய் கொடுக்குறேன். இங்க 2 பேர் மேலயும் இவ்ளோ அக்கறை எடுக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரியங்கா. வருத்தப்படாத ஆர்த்தி, ரகுவ நான் பார்த்துக்கிறேன். ஹலோ, நான் பிரியங்கா பேசுறேன். அம்மன் கோயில்ல 101 தேங்காய் உடைக்கிறதா வேண்டி அதை வாங்கி வச்சு. இன்னும் யாரடா தேடிட்டு இருக்க? இல்லடா, ஹாஸ்டல்ல எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து சென்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆர்த்தி மட்டும் தான்டா காணும். டேய், இன்னும் அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கறியா? ஃபாரின் தானே போற, அங்க அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணிட்டு அழகழகான பொண்ணு கிடைப்பாங்க. அதுல ஏதாவது ஒன்னு கரெக்ட் பண்ணி இவளை மறந்து தொலைடா. டேய் ரகு, ஏதோ ஒரு பொண்ணு வருது பாருடா. ஹாய் ரகு, 1 செகண்ட். அப்படா, கரெக்ட் டைம்க்கு வந்துட்டேன். ஆமா ஆமா, கொஞ்சம் விட்டுருந்தா நீ மிஸ் பண்ணிருப்ப. நான் எதையும் அவ்வளவு சீக்கிரமா மிஸ் பண்ண மாட்டேன். ஓ ரகு, நான் வந்ததே ஆர்த்தி கொடுத்த இந்த கிஃப்ட் கொடுக்கத்தான். ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கடைசி வரைக்கும் நீ ஃப்ரெண்ட் தானே சொல்லாம சொல்லிட்டாடா. அது கூட அவ வந்து கொடுக்கல, பிரியங்கா கிட்ட குரியர்ல கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. அவளுக்காக நீ வெயிட் பண்ற. ரகு, வாழ்க்கையில நாம ஒண்ணு நினைப்போம், ஆனா அது வேற மாதிரி நடக்கும். அது நல்லது கூட. அதனால மனச தளர விட்டுட கூடாது. 2 வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு திரும்பி வரும்போது எவ்வளவு விஷயம் மாறி இருக்கலாம். ஆர்த்திக்கு கல்யாணம் ஆயிருக்கலாம். ஒருவேளை நான் செத்து போயிருக்கலாம். ஏன் முட்டாள் மாதிரி பேசுற? பரவாயில்லையே, உனக்கு என் மேல அக்கறை இருக்கு. உனக்காக நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். இதுல இந்தியன் டைமும் இருக்கு, லண்டன் டைமும் இருக்கு. நீ இதுல இந்தியன் டைம் பார்க்கும் போதெல்லாம் உனக்கு என் ஞாபகம் வரும். சம்மர் ஹாலிடேஸ்ல உன்னை பார்க்க நாங்க வரேன். நாம அங்க மீட் பண்ணலாம். தேங்க்ஸ். நீ நல்லபடியா படிச்சுக்கோ.